ஒரு நாள் நம்ம நம்மளாக ஃபீல் பண்ண மாட்டோம். அந்த மாதிரி நாள் தான் இன்றைக்கி எனக்கு இன்றைக்கி ஒர்க் பண்ணலான்னு சொல்லிட்டு லேப்டாப் எடுக்கும்போது எனக்கு ஒரு ஐடியா வரல, மோட்டிவேஷனும் இல்லை. சரி இதுதான் இந்த அளவு தான் வரலன்னு சொல்லிட்டு காஃபி குடித்தாவா சரியாகும்னு சொல்லிட்டு காஃபி எடுத்துகிட்டு வந்து உட்காந்தா அதுவும் அதனாலே ஒன்றும் பண்ண முடியல. சரி இது எதுவுமே சரிப்பட்டு வராது, ஒரு வாக் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு வெளியே போனேன். அப்படி போகும்போது ஒரு இலை என் கண்ணு முன்னாடி வந்து விழுந்துச்சு. அந்த டைம் காற்றும் அந்தளவுக்கு இல்லை. அண்ட் இட் ஃபெல்ட் லைக் ப்ரோ இட்ஸ் ஓகே, ஸ்டாப் ஹோல்டிங் ஆன். வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் கண்டென்ட்டுக்கு வந்துடுறேன். நம்மளே ஃபோர்ஸ் பண்ணிகிட்ருக்கோம்ல இந்த ஃபாஸ்ட் மூவிங் வேலையில். எங்கே நம்ம ஒரு செகண்ட் பிரேக் எடுத்துட்டா நம்ம மற்றவங்களோட பின்தங்கிடுவோமோ அப்படின்ட்டு ஒரு எண்ணத்துலேயே நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இட்ஸ் ஓகே டு டேக் எ பிரேக் எடுக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. அந்த இலை வந்து வீக்காக இருந்ததுனால கீழே விழுந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதோட சீசன் முடிஞ்சிடுச்சு, அதனால் அந்த இலை வந்து கீழே விழுந்துடுச்சு. அதே மாதிரி தான் லைஃப்பில் நம்ம வந்து நிறைய ஃபெயிலியர்ஸ் மீட் பண்ணியிருப்போம். எல்லா ஃபெயிலியருமே ஒரு எண்டிங் கிடையாது. மேபி சம் ஃபெயிலியர்ஸ் ஆர் மீன் டு பி ஃபெயில்டு. அதனால் நம்மளுக்கு ஒரு புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. கிடைச்சிருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ என்னோடய ஃப்ரெண்ட் நம்மளுக்கு ரிமைண்ட் பண்ணுறது என்னென்னா, எல்லா ஃபெயிலியருமே நம்மளுக்கு வந்து ஒரு எண்டிங்காக போய் முடிஞ்சிடாது. மேபி அந்த ஃபெயிலியர் வந்து நம்ம பாடி மைண்ட் ட்ரெயின் பண்ணுற ஒரு சீசன் இல்லைனா ஒரு ஆர்க்காக கூட இருக்கலாம். ஏன்னா நீங்கள் அதுக்கடுத்து ஃபேஸ் பண்ண போகிற சக்ஸஸை இல்லைனா நீங்கள் இதுக்கடுத்து ஃபேஸ் பண்ண போகிற சேலஞ்சை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஒரு உறுதுணையாக கூட அது இருக்கலாம். ஸோ ஹோப்பை கைவிட்டுறாதீங்க, ட்ரை பண்ணுங்கள். ஒரு டோர் இல்லைனா என்ன, இன்னொரு டோர் கண்டிப்பாக திறக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட் அண்ட் லவ். ஸோ see you next time. Until then is Samir from Frames of Samir and bye.